ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைய ரெசிபி வந்து பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷான தால்ச்சா தான் பார்க்க போகிறோம். இது பிரியாணிக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷன். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். நான் வந்து 1 கப்பு துவரம்பருப்புக்கு 1/2 கப்பு கடலப்பருப்பு எடுத்துக்குங்க. அது ரெண்டையும் ஒன்றா கழுவி ஒரு குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. இது அளவு வந்து 1 கப்பு துவரம்பருப்பு, 1/2 கப்பு கடலப்பருப்பு. நான் வந்து ஒரு 1/4 கிலோ கறி அளவுக்கு உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்டு சொல்கிறேன். கறினா கறி எடுக்கக்கூடாது, மட்டனோட கறி எடுக்கக்கூடாது. கொழுப்பு, எலும்பு மட்டும்தான் எடுக்கணும். நீங்கள் மட்டன் வாங்குனீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சோண்டு கொழுப்பும் எலும்பும் கூட நீங்கள் ஒரு 150 கிராமுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இந்த தால்ச்சா நீங்கள் செஞ்சிடலாம். இப்போது இந்த ஒரு கப்பு துவரம்பருப்பும் 1/2 கப்பு கடலப்பருப்பும் ஒன்றா கழுவி அந்த குக்கரில் வேக போட்டு எடுத்து வச்சுக்கிங்க. இது வந்து கொழுப்பும் எலும்பும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஸ்டாக்கோடு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வேக வைக்கிற தண்ணியோடு வச்சிங்கன்னா தான் இந்த தால்ச்சா வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நல்லா ஒரு 5-6 விசில் விட்டு நல்லா பஞ்சு மாதிரி அதையும் வேக வச்சு எடுத்துக்குதுங்க. 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு காயின்னு பார்த்தீங்கன்னாக்கா வாழைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி போடணும். இந்த 3 காய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காயை வந்து நீங்கள் கட் பண்ணி அதையும் எடுத்துக்கிட்டு அடுத்து வந்து இதுக்கு தேவையானது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 1½ ஸ்பூன் எடுத்துக்குங்க. தேங்காய் வந்து 1/2 மூடி, இதில் வந்து 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி பேஸ்ட்டு வந்து ஒரு 1½ ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு பைசஸ் தாளிக்க. இதுக்கு வந்து புளி ஊற்றணும். இதோட ஹைலைட்டே புளி டேஸ்ட்டு தான். கொஞ்சம் லைட்டாக ஒரு புளிப்பு சுவையோடு தான் இந்த தாளிச்சா இருக்கணும். அப்போ தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 நாள் வச்சுருந்திங்கன்னா கூட கெட்டு போகாது. நல்லாயிருக்கும் ரொம்ப தாளிச்சா. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்குங்க. அதில் பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ளேவர் வர அளவுக்கு வறுத்துட்டு வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் வந்து கிளாஸியாக வதங்கினா போதும். அதில் பச்சை மிளகாய் ஒரு 4, 2 கொத்து கருவேப்பில்லை அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. அது கூடவே புதினா கட் பண்ணி வச்சுருக்கிற புதினாவும் ஒரு பஞ்சு சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. வதக்கிக்கிட்டு இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, இது சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. அப்புறமா நீங்கள் உப்பு பார்த்து டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிட்டு அதில் 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் வதக்கிக்கிங்க. இந்த எல்லாம் பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் அந்த கட் பண்ணி வச்சுருக்கு மாங்காயை தவிர்த்துட்டு வாழைக்காய், கத்திரிக்காய் ரெண்டையும் போட்டு அதில் வதக்கிக்கிங்க. மாங்காய் வந்து இறக்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டால் போதும், இல்லைனா மாங்காய் கரைஞ்சிரும். இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. மிளகாத்தூள் வந்து காரம் உங்களுக்கு ஏற்ப. இது கொஞ்சம் பைசஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். அதுக்கு தகுந்த மாரி காரம் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற கொழுப்பு, எலும்பு அதையும் அதுக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா மிங்கிள் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம வேக வச்ச அந்த கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஒன்று சேர மிங்கிள் ஆகிற மாரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க நல்லா தாராளமாக மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட்டு, தேங்காய் சோம்பு ரெண்டும் அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிங்க. அதையும் வந்து இதுக்குள்ளே சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உப்பு போட்டு செக் பண்ணிக்கிங்க. தேவையான அளவு உப்பு போட்டு செக் பண்ணிக்கிட்டு முன்னாடி நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தான் உப்பு போட்டோம். இப்போது டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லாம் கொதிக்கணும். கொதித்து அதுக்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்துக்குங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான தண்ணி உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி, இது வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு சப்பாத்தியில் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும். அதுதான் இதுக்கு வந்து அளவு. ரொம்ப தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது. பிரியாணிக்கும் அப்போ தான் அது சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் காயெல்லாம் கொஞ்சம் 1/2 வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நாம் வச்சுருக்கிற அந்த புளியை வந்து அதில் சேர்த்துக்கலாம். புளி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு பார்த்துக்குங்க. இது வந்து புளி தான் இந்த டிஷ்ஷுக்கு ஹைலைட்டு. ஒரு லைட்டாக புளிப்பு சுவையோடு இது இருக்கணும். இப்போ புளியெல்லாம் ஊற்றிட்டு இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் மாங்காய் போட்டுக்குங்க. இறக்க ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மாங்காய் போட்டுக்குங்க. மாங்காய் போட்டு எல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா இந்தமாரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கும். இந்த லெவலில் தான் இருக்கணும். இப்போ இந்த டிஷ்ஷு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பிரியாணிக்கு அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும்.
கீ ரைஸுக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், வெறும் ரைஸ் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். தோசை, இட்லி இதுக்கெலாம் பெஸ்ட்டு காம்பினேஷன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.